ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 3ஆம் தேதி. எஸ்டர்டே நைட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். சிங்கப்பூரை சேர்ந்த இன்வெஸ்டரான மேக் ரிச்சி இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸை செல் பண்றாங்க பிபி ஃபின்டெக்ல. இன்னைக்கு அந்த டீல் நடக்கிறதுக்கு இன்வெஸ்டர் 1.19 crores செல் பண்றாங்க, கிட்டத்தட்ட 2.6%. எவ்வளோ டீலோட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 1909 crore. எவ்வளோ ஷேர்ஸை எவ்வளோக்கு செல் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1604 per share செல் பண்ண போறாங்க. இது எஸ்டர்டே க்ளோசிங்கோட 4.6% லோயர். ஸோ இன்னைக்கு பிபி ஃபின்டெக் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்களோட பிசினஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் 27க்கு. டோட்டல் குளோபல் பிசினஸ் 30 lakh crore சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ஓட கம்பேர் பண்றப்ப 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டொமஸ்டிக் பிசினஸ் 29 lakh crore 9.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் டெபாசிட் 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் டெபாசிட் 8.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் லோன்ஸ் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் லோன்ஸ் 11.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஹிந்துஸ்தான் ஜிங்க் அவங்களோட Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவங்களோட மைண்ட் மெட்டல் ப்ரொடக்ஷன் 2.68 lakh tons 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குதா சொல்லியிருக்காங்க போன வருஷம் Q1ஓட கம்பேர் பண்றப்ப. ரீஃபைன்டு மெட்டல் ப்ரொடக்ஷன் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2.60 lakh tons கொடுத்திருக்காங்க. ரீஃபைன்டு ஜிங்க் ப்ரொடக்ஷன் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2.13 lakh tons. ரீஃபைன்ட் லெட் ப்ரொடக்ஷன் 47,000 tons. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 2% டவுன் ஆயிருக்கு. சில்வர் ப்ரொடக்ஷன் சேம் ஆல்மோஸ்ட் 149 tons தான் மெயின்டைன் பண்றாங்க. விண்ட் பவர் ஜெனரேஷன் 133 million units. ஸோ போன வருஷம் 134 million units, இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லைட்டா கம்மியா இருக்கு. டீல்ஸ்காட் ஆன்லைன் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் லென்ஸ்காட் ஐடெக் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது லென்ஸ்காட் சொல்யூஷனோட 2 சப்சிடரி. இது ரெண்டுமே இனி லென்ஸ்காட் சொல்யூஷனோட மெர்ஜர் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம லென்ஸ்காட் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க சைனாவை சேர்ந்த மிங்ஃபெங் கிளாஸஸ் வேர்ல்டு லிமிடெடோட. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மெட்டல் ஸ்பெக்டக்கல்ஸ் ஃப்ரேம்ஸ் இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க லென்ஸ்காட். இம்போர்ட்ஸை டிபெண்ட் பண்றது ரெடியூஸ் ஆகும். லோக்கல் மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் ஆகுறதுனால காஸ்ட் ரெடியூஸ் ஆகும், குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ப்ரொடக்ஷனும் ஸ்பீட் அப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஓவரால் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் லென்ஸ்காட். பேங்க் ஆஃப் பரோடா Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. டோட்டல் குளோபல் பிசினஸ் 15.46% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, 30.51 lakh crore. பேங்கோட குளோபல் லோன் 17.42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 14.17 lakh crore. குளோபல் டெபாசிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 13.81%, 16.34 lakh crore சொல்லியிருக்காங்க. இந்தியால டெபாசிட் 14.74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 13.81 lakh crore. டொமஸ்டிக் லோனும் 16.14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 11.51 lakh crore. பேங்கோட ரீட்டைல் லோன் போர்ட்ஃபோலியோவும் 18.45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3.09 lakh crore. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் எல்லாம் போன வருஷம் Q1ஓட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. மேரிகோ அவங்களோட Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்தியால உள்ள பிசினஸ்ல டபுள் டிஜிட் growth வால்யூம் growth இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டா எவ்வளவு வேல்யூன்னு சொல்லல. பேராஷூட் கோகனட் ஆயில் டபுள் டிஜிட் growth இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சஃபோலாவும் மிட் சிங்கிள் டிஜிட் growth இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூ ஆடட் ஹேர் ஆயில்ஸ் அரௌண்ட் 20% பிளஸ் க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பிசினஸ் 13 to 17% குள்ள க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 20% ஏர்லியர் ஸ்டேஜ்ல க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 20 to 24% எதிர்பார்க்கப்படுது. லோயர் கோப்ரா பிரைஸ்னால ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மேரிகோ. BLS E-Services Limited 100% ஸ்டேக்கை அக்வயர் பண்றாங்க அத்தியாட்டி டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்ல 157 crore. இந்த அத்தியாட்டின்றது AI பவர் பேங்கிங் டெக்னாலஜி கம்பெனி. இது பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. இதுல டிஜிட்டல் பேங்கிங், மைக்ரோ லெண்டிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் சர்வீசஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. 35 பிளஸ் பேங்க்ஸ் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனை கரண்டா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஐடி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ 25,900 பிளஸ் கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்ஸ் அக்ராஸ் 1 lakh வில்லேஜ் இன் இந்தியால. ஸோ இது அக்வசேஷன் பண்றது BLS E-Servicesக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ACME கிளீன்டெக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் ஒரு லாங் டேர்ம் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. சப்ளை பண்ண போறாங்க கிரீன் அமோனியா அண்ட் கிரீன் மெத்தனால்.
to Japanese companiesக்கு. ACME 4.05 lakh tons green ammonia per year supply பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஜப்பான்ஸ் AHI கார்பரேஷனுக்கு. அதே சமயம் 1 lakh tons of green methanol per yearக்கு சப்ளை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. for 10 yearsக்கு சப்ளை பண்றாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மிட்சுபிஷி கேஸ் கெமிக்கல் கம்பெனிக்கு. அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஹோல்டிங் ரெண்டு பேரும் சேர்ந்து 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர்ல 1.08 lakh crore இன் ஒடிசால அலுமினியம் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அலுமினியம் ரிஃபைனரி, அலுமினியம் ஸ்மெல்டர், பவர் பிளான்ட், மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த ஒடிசாவோட லார்ஜஸ்ட் FDI இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா 53,500 ஜாப்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அவங்களோட Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. கிராஸ் அட்வான்சஸ் 27% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 47,653 crore. டோட்டல் டெபாசிட் 10% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் 6,804 சொல்லியிருக்காங்க. 94% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. காசா ரேஷியோ கம்மி ஆயிருக்கு. 29%ல இருந்து 25% கம்மி ஆயிருக்கு. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 92.96% சொல்லியிருக்காங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இக்கோ பேங்க் Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் பிசினஸ் 6.05 lakh crore சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 15.46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் அட்வான்சஸ் 2.73 lakh crore 21.33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் 11.04% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் அட்வான்சஸ் 2.45 lakh crore சொல்லியிருக்காங்க. 22.50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் டெபாசிட்டும் 12.14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. PC Jewellers அவங்களோட பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. 21% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவன்யூ growth இன்க்ரீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டெப்ட மோர் தென் 90% கம்மி பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட் குவார்டர்ல கம்பெனி டெப்ட் ஃப்ரீயா ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க PC Jewellers. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. Q1 பிசினஸ் அப்டேட் டோட்டல் டெபாசிட் 48,307 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25.1% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. காசா டெபாசிட் 37.8% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12,930 crore சொல்லியிருக்காங்க. இப்போ இயர் ஆன் இயர் பேசிஸ்ன்ற போது இந்த வருஷம் Q1 பிசினஸ் அப்டேட்டையும் போன வருஷத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. வருண் பிரிவரேஜஸ் லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட சவுத் ஆப்பிரிக்கன் சப்சிடரியான பிஸ்ஸா மர்ஜ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு சப்சிடரியான பிகோட. ஸோ இது ஃபுல்லாவே இன்டர்னல் ஸ்ட்ரக்சரிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக எந்த ஒரு கேஷும் பே பண்ண போறதில்ல, எந்த ஒரு நியூ ஷேர்ஸும் இஷ்யூ பண்ண போறதில்ல சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லா இன்டர்னல் ஸ்ட்ரக்சரிங்னு சொல்லியிருக்காங்க வருண் பிரிவரேஜஸ். ஸோ எஸ்டர்டே வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.